ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் சொல்லலாம். பார்க்கலாமா? மரவள்ளி கிழங்கு தோசை செய்யறதுக்கு ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவி க்யூபாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பொடியாக அந்த அரிஞ்சு வச்சதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு 3 வரமிளகாய், உப்பு, கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு, வீட்டில் இருந்த இட்லி மாவு இருந்துச்சு. அந்த இட்லி மாவு ஒரு 2 கரண்டி போல் இருந்துச்சு. அது கூட இந்த மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம இது கூட வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அடை மாதிரி செய்யலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறேன். அதனால் தோசைக்கல் வச்சு நல்லா சூடானதும் மெல்லிசாக ஒரு தோசை ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா எந்த சைட் டிஷ் வேணாலும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி ரோட்டு கடை ஸ்டைலில் கார சட்னியும் இட்லி பொடியும் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணாலும் வச்சு ட்ரை பண்ணலாம். தோசையோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மரவள்ளி கிழங்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். இந்த தோசை ப்ளஸ் இன்றைக்கி வச்ச சட்னியோடு நான் சாப்பிட்டுட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ன சைட் டிஷ் வேணாலும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கார சட்னி கூட சாப்பிட இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.